ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம், என்ன மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், என்ன மூமெண்ட்ஸ் நம்மளை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் வச்சுக்க போகுது அண்ட் ரொம்ப ஃபன்னாகவும் வச்சுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரீஸ் 17ங்க. இன்றைக்கி டே 17. இது என்ன எக்ஸசைஸ் அப்படின்றது நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க. ஆனால் ப்ராப்பராக செஞ்சால் தான் அதோடைய ரிசல்ட்ஸ் கரெக்டாக கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்க மோட் பார்த்திங்கன்னா ஸ்லோ மோடில் போட்டிருக்கேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதை நம்ம ஃபாஸ்ட்டாக கூட செய்யலாங்க, அதில் ஒன்றுமே இஷ்யூஸ் கிடையாது. பட் நம்ம ப்ராப்பராக செஞ்சால் தான் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ். அதாவது இது என்னென்னா சைடில் டேர்ன் பண்ணி வாலை டச் பண்ணணும், ஓகேங்களா. இதில் ட்விஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாக்ஸ் மாதிரி கூட இருக்குது. அதில் நம்ம ஜஸ்ட்டு ஏறி நின்று ஜஸ்ட் ட்விஸ்டிங் பண்ணோன்னா அந்த சைட்ஸ் நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா சைட்ஸில் ஒரு ஃபோல்ட்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மசில்ஸை அண்ட் தேவையில்லாத ஃபேட்டை டோன் பண்ணக்கூடிய மூமெண்ட் என்னென்னா இதுதான். லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஜென்ஸ்க்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சிட்டிங் ஜாபில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃபோல்டு அந்த அப்டமனோட, அதாவது இந்த டம்மியோட பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டை எப்படி டியூன் பண்ணலாம், எப்படி டோன் பண்ணலாம் அண்ட் எப்படி நம்ம அதோடைய ஃபோல்டை இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதாங்க சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்குங்க. மற்ற எக்ஸசைஸாவது கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம். நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும், கான்ஷியஸாக பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஒரு டைட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஐயோ எனக்கு ரொம்ப இதெல்லாம் பிடிச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 5 minutes உங்கள் வால்கிட்ட போய் நின்றுட்டு ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷ்ரிங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக அப்பா ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஸோ இது நேம் பார்த்திங்கன்னா சைட் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி எக்ஸசைஸுங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 20 minutes ஆஃப் வாக்கிங் போயிட்டு இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டுமே பண்ணாவே நீங்கள் ரொம்ப ஆக்டிவாகவும் அண்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஃபன்னாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் இது நல்லா இருக்குன்றாங்களே, இதை நம்ம பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதை இனிஷியேட் பண்ணிங்கனாலும் ப்ராப்ளம் ஆகும். என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயின் ஆகும் இல்லைங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மசில்ஸை நல்லா ஃப்ரீ பண்ணிடணும். எப்படி ஃப்ரீ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு 5 to 7 minutes வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகும்போது சும்மா கையை காலை அப்படியே அமைதியாக வச்சுட்டு வாக்கிங் போகாமல் நல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு மூமெண்ட்ஸ் கை காலை அசைச்சி விட்டு ஒரு டான்ஸிங் மூமெண்ட்ஸ் மாதிரி. டான்ஸ் ஹெவியாக ஆடலாம் சொல்ல, ஜஸ்ட்டு ஒரு அப் அண்ட் டவுன், கையை மேலே தூக்கி கீழே இருக்கிறது, காலை ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணுறது. ஸோ அது டைனமிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக அது தனியாக உங்களுக்கு போடுறேன், அதாவது வாக்கிங் செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எக்ஸசைஸ் செய்யலான்றது. பட் இந்த எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக தெரியணுங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளிஃபைட். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இனிஷியலாக 10 counts 2 setsல ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராஜுவலாக நீங்கள் 100 counts வரைக்கும் கூட போகலாங்க. பாருங்கள் இவ்வளோ ஸ்பீடாக பண்ணலாம். ஸோ அதை தான் உங்களுக்கு ஸ்லோ மோடில் காமிச்சிருந்தேன். ஸோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஆல்ரெடி தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான், பட் ப்ராப்பராக பண்ணால் தான் அதோட ரிசல்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். கீப் சப்போர்ட்டிங்.